எல்லாருக்கும் வணக்கம். ராகு கேது இந்த கிரகங்களோட பெயர்ச்சி பலன்கள், அப்புறம் ஏப்ரல் மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம்தான். இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான். இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய இந்த ராகு கேது இந்த கிரகங்களோட பெயர்ச்சி பலன்களை மட்டும் வச்சுட்டு உங்களுக்கு இதுதான் நடக்கும் அப்படின்னு எந்த ஒரு முடிவுக்கும் யாரும் தயவு செஞ்சு வந்துடாதீங்க. ராகு கேது, சனி, குரு, அதே மாதிரி மற்ற கிரகங்களோட பலன்கள், உங்களோட ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகளோட பலன்கள், இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா தான் உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரிய வருமே தவிர, நீங்கள் இந்த பொது பலன்களை மட்டும் வச்சுட்டு இது தான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி எந்த ஒரு முடிவுக்கும் வந்துடாதீங்க. அதே மாதிரி இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் கேட்டுட்டு நமக்கு அது நடக்கும் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி ஆசைகளை மனசில் வளர்த்துக்காதீங்க. இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் மனசில் ஆசையை வளர்த்துட்டீங்க அப்படின்னா அந்த விஷயம் அப்படின்றது நடக்கலை அப்படின்றப்ப உங்களுக்கு தான் ரொம்ப கவலைகளை ஏற்படுத்தும். கன்னியில் பிறந்திருக்கவங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்றது ஓரளவுக்கு பரவாயில்ல தான். நான் ரொம்ப மோசம்னாலாம் சொல்லிட முடியாது. கன்னியில் பிறந்திருக்கவங்க நினைக்கலாம், எந்த கிரகத்தோட பயிற்சி வந்தால் தான் என்ன, எங்களுக்கு இருக்க கஷ்டம் அப்படின்றது கஷ்டமாக தானே இருக்க போகுது அப்படின்னு. கண்டிப்பாக அதுவும் ஒரு விதத்தில் உண்மைதாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த கன்னியில் பிறந்திருக்கவங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் எல்லா விஷயங்கள்லையும் கஷ்டப்படுறவங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா கன்னியை தான் சொல்லணும். சரி, ஓகே, இருந்தாலும் பலன்கள் சொல்கிறது என்னோடய கடமை இல்லைங்களா? அதுக்காக உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் அப்படின்றதையும் சொல்கிறேன். இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்றது எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிக அளவில் எதிர்பார்க்காதீங்க. இது யாருக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னா, கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படின்றது குறையறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். ஒருவேளை உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா அந்த பிரிஞ்சிருக்க கணவன் மனைவியெல்லாம் மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி அந்த கணவன் மனைவி உறவில் பார்த்திங்கன்னா ஒரு அந்யோன்யம் அப்படின்றத ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களோட கணவரோ இல்லை மனைவியோ அவங்க கேட்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்க. அவங்க விரும்பக்கூடிய பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க. அவங்களுக்கு பிடிச்ச இடங்களுக்கு கூட்டிகிட்டு போவீங்க. இந்த மாதிரி ரெண்டு பேர்த்துக்கு இடையில் அந்த ஒரு சந்தோஷம் அப்படின்றது கிடைக்கும். அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா சுபகாரியங்கள் அப்படின்றதும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது தாங்க. இந்த குழந்தை பாக்கியம் மெயினாக சொல்லணும் அப்படின்னா, உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் அப்படின்றது குழந்தை பாக்கியத்துக்கு சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
அப்புறம் திருமணம். உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் அப்படின்றது திருமணத்துக்கு சாதகமாக அமையணும். அதையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ராகு கேது பயிற்சியில் திருமணம் நடக்கும் அப்படின்னு நீங்கள் தான் சொன்னீங்க. எனக்கு திருமணம் நடக்கலை அப்படின்னு யாரும் என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. அதுக்காக தான் முன்னாலே தெளிவாக சொல்லிடுறேன் உங்களுக்கு. அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா, இந்த வெளிநாடுகள் போகிறது, வெளி மாநிலங்கள் போகிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நல்ல விதமாக அமையறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அது உங்களோட வேலை தொழில் விஷயமாக நீங்கள் போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி. அதே மாதிரி தான் இந்த வெளிநாடுகள் வெளி மாநிலங்கள்லேருந்து ஏதாவது உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதுவுமே சில பேருக்கெல்லாம் வந்து நல்ல விதமாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். சில பேர் ஏற்கனவே இருக்கிறதே வெளிநாட்டிலையோ இல்லை வெளி மாநிலத்துலேயோ இருப்பாங்க. அங்கே இருந்துட்டு இன்னொரு மாநிலத்துக்கோ இல்லை நாட்டுக்கோ போகணும்னு ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அதுவுமே உங்களுக்கு நல்ல விதமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, அந்த வெளிநாடு வெளி மாநிலங்கள் சம்மந்தமான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்ல விதமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு, அதாவது வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கும் சரி, ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க இப்போ இருக்க இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகலாமா அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்களுக்கும் சரி, உங்களுக்கும் கொஞ்சம் நல்ல விதமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா, நீங்கள் ஆசைப்படக்கூடிய இடங்களில் நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். அடுத்து நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா வந்து பொருளாதாரம். சும்மா பொய்யா சொல்லாதையா அப்படின்லாம் சொல்லாதீங்க, யாரும் நினைக்கவும் வேண்டாம். அதாவது இதில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படின்றதையும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. பணவரவு அப்படின்றது கிடைக்கும் தாங்க. அதுலேயும் நீங்கள் எதிர்பார்க்காத பணவரவுன்னெலாம் சொல்கிறோம் இல்லைங்களா. இப்போ எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தருக்கு நீங்கள் பணம் கொடுத்துருக்கீங்க, அவர் வாங்கிட்டு ரொம்ப நாளாக கொடுக்காமே இருக்கார். அவ்வளோதான், அந்த பணம் வராது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டிங்க. இப்போ அந்த பணம் அப்படின்றது உங்களுக்கு திரும்ப அவர் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இது எதிர்பார்க்காத பண வரவு இல்லைங்களா. இந்த மாதிரி எதிர்பாராத பண வரவு அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதும் இருக்குது தான். அதே நேரத்தில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதிர்ஷ்டம் மூலமாக பணம் கிடைக்கிறது அப்படின்ற மாதிரியான வாய்ப்புகளும் இருக்குது தான். பணவரவு அப்படின்றது வந்தாலும் செலவுகள் அப்படின்றதும் ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்யும். இதில் ஒரே நல்ல விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, செலவுக்கு தகுந்த மாதிரி வந்து ஓரளவுக்கு பண வரவை ஏற்படுத்தி கொடுத்துரும். சில பேருக்கெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏற்கனவே கடன் பிரச்சனைகள் இருப்பீங்க. உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் உங்கள் ஜாதகத்தில் சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா, ஓரளவுக்கு அந்த கடன் அப்படின்றதெல்லாம் வந்து கொடுத்து முடிக்கிறதுக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தும் தான். இன்னும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, புதுசாக கடன் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதும் ஏற்படும் தான். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவையான செலவுகளுக்கு மட்டும் கடன் வாங்குகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த டைம் அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் பண உதவிகள் அப்படின்றதெல்லாம் வந்து கேட்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை தான் அதிகமாக ஏற்படுத்தும். பணம் வாங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, அதை திரும்ப கொடுக்கணும் இல்லைங்களா. அதே மாதிரி தான் அந்த லோன்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா. நீங்கள் வண்டி வாகனம் வாங்கணுன்னாலும் சரி, இல்லை சொந்தமாக வீடு வாங்கணுன்னாலும் சரி, இல்லை உங்களோட பர்சனல் தேவைகளுக்காக நீங்கள் லோன் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அடுத்து சொல்லணும் அப்படின்னா, ஆன்மீகம் புரிஞ்சுங்களா. இந்த ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள் அப்படின்றது ரொம்பவே நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பிடிச்ச கோவில் குளங்களுக்கு போயிட்டு வர்றது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, எப்பவும் இல்லாமல் அந்த இறை நம்பிக்கை அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக ஏற்படுறது
அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான். இந்த ஆன்மீகம் சம்மந்தமான தொழில் வேலையில் இருக்கவங்களுக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு நல்ல பயிற்சினே இந்த ராகு கேது பயிற்சியை சொல்லலாம். உங்களோட அந்த ஆன்மீகம் சம்மந்தமான ஆசைகள் அப்படின்றதெல்லாம் நிறைவேறத்துக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படத்தான் செய்யும். ஏன்னா கண்ணியில் பிறந்திருக்கவங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்பொழுதுமே வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும். இதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா பெரிய அளவில் முன்ன இருந்த அளவுக்கு எதுவும் பெரிய பிரச்சனைகள் ஏற்படுறது அப்படின்ற மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து உங்களுக்கு இந்த சேலரி பெண்டிங் இருக்குது, அப்புறம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஎஃப் அமௌண்ட்லாம் இன்னும் கொடுக்காமல் இருக்காங்க, அது இன்னும் வராமல் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு அந்த வர வேண்டிய நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து உங்களுக்கு வர வேண்டிய பணம் அப்படின்றதெல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னும் சில பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை கொடுத்து வாங்காமல் இருப்பாங்க, அதெல்லாம் திரும்ப கிடைக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு தொழில் வகையில் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய அளவில் பாதிப்புகள் அப்படின்றது ஏற்படாது. பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் அந்த பிஸ்னஸ் பார்ட்னருக்குமான இடையில இருந்து வந்த அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றதெல்லாம் குறைஞ்சு 2 பேர்த்துக்கு இடையில் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படும் தான். சில பேருக்கு உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா அந்த தொழில் வகையில் கொஞ்சம் முன்னேற்றங்கள் அப்படின்றத ஏற்படுத்தி கொடுக்கும். புதுசாக பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது, இல்லைனா வந்து இன்னொரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். இதை மாணவ மாணவிகளுக்கு இந்த படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் நல்லபடியாகவே இருக்குன்னே சொல்லலாங்க. அதே மாதிரி தான் இந்த படிப்பு சம்மந்தமாக நீங்கள் லோன் ட்ரை பண்ணுறீங்க, இல்லை வெளிநாட்டிலையோ வெளி மாநிலங்கள் போயோ படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, உங்களுக்கு பிடிச்ச இடங்களில் நீங்கள் படிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த படிக்கிறதுக்கு தேவையான உதவிகள் அப்படின்றதும் கிடைக்கும். அது நீங்கள் லோன் ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை வந்து படிக்கிறதுக்கு ஒரு பொருள் தேவைப்படுது, அதை வந்து நீங்கள் உங்களோட வீட்டில் இருக்கவங்கள்ட்டையோ இல்லை நண்பர்கள்ட்டையோ கேட்குறீங்க அப்படின்னா அந்த மாதிரி உங்களோட படிப்பு சம்பந்தமான தேவைகள் அப்படின்றதெல்லாம் வந்து நிறைவேறத்துக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. உடல் நலம் எப்படி இருக்கும்? உடல் நலம் சின்ன சின்ன உடல்நல பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி இருக்கத்தான் செய்யும். ஏன்னா இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு இருக்க உடல்நல பிரச்சனைகளை வந்து குறைக்க தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். புதுசாக வந்து பெரிய அளவில் உடல் நலத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்தாது. இருந்தாலும் கொஞ்சம் உடல் நலத்தில் பிரச்சனைகள் அப்படின்றது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். புரிகிற மாதிரி சொல்லு, உடல்நல பிரச்சனை வருங்கிறியா வராதுங்கிறியா அப்படின்ற மாதிரி சில பேருக்கு சந்தேகம் இருக்கும். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா உடல்நல பிரச்சனைகள் அப்படின்றது சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றதும் இருக்கத்தாங்க செய்யும். சிம்பிளாக சொல்லணுன்னா குடும்பத்தில் எப்படி இருக்கும்? அதாவது குடும்பத்தில் இந்த கணவன் மனைவி உறவு அப்படின்றது கொஞ்சம் நல்ல விதமாக கொண்டு போனாலும் மற்ற உறவுகள்கிட்ட வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் நீங்கள் தான் பார்த்து கவனமாக மேனேஜ் பண்ணிக்கணும். அதே மாதிரி தான் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரியும் சில பேருக்கெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான்.
ஒருவேளை உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது இந்த கோர்ட்லலாம் கேஸ் நடந்துக்கிட்டு இருந்தது, அதே மாதிரி இந்த சொத்து பிரச்சனைகள் சம்மந்தமாக கோர்ட்டில் கேஸ் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் உங்கள் பக்கம் தீர்ப்பாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கு உங்களோட ஜாதகமும் நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். அதையும் ரொம்பவே நல்லா புரிஞ்சுக்கோங்க. மொத்தத்தில் இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த திருமணம், குழந்தை பாக்கியம், அப்புறம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட ஆசைகள், ஆசைப்பட்ட பொருள்களை வாங்கிறது அப்படின்ற மாதிரி சில நல்ல விஷயங்கள் அப்படின்றத ஏற்படுத்தி கொடுத்தாலும் கொஞ்சம் சில விஷயங்களில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போயிட்டுருக்கோம். அதெல்லாம் பார்த்து நீங்கள் கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே போதுமானது தான். இதை சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு முன்னால் நடந்து போயிட்டுருந்தீங்க ரோட்டில், காலில் செருப்பு கூட இல்லாமல், இப்போ ஒரு பழைய செருப்பு கிடச்சிருக்கு உங்களுக்கு. ஏதோ அந்த செருப்பை வச்சு ஓரளவுக்கு வந்து நடந்து போய்க்கலாம் இல்லைங்களா? அந்த மாதிரி நான் ஓப்பனாக சொல்லணுன்னா இதாங்க உண்மைன்றது. சும்மா நம்ம பாட்டுக்கு வந்து ஆஹா ஓகன்றிருப்பீங்கன்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. உங்களோட ஜாதகத்தை பார்த்தா தான் இதையும் சொல்ல முடியும். இது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு சின்ன சின்ன முன்னேற்றங்கள் அப்படின்றத கொண்டு போகும். நீ தான் சொன்ன ராகு கேது பயிற்சின்றது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்கும்னு. ஏப்ரல் மாதத்தில் இவ்வளவு பிரச்சனைகளை சொல்கிறேன் அப்படின்னு யாரையும் செய்து நினைக்க வேண்டாம். ஏன்னா ராகு கேது பயிற்சி அப்படின்றதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா மே மாதத்தில் தான் நடக்கிறது. ராகு கேது பயிற்சி அப்புறம் குரு பயிற்சி அப்படின்றது மார்ச் மாதத்தில் தான் வந்து இந்த மாதத்தில் சனி பயிற்சி ஆகிறாரு. உங்களுக்கு ஏப்ரல் மாத பலன்கள் தான் இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்களை அதிகமாக ஏற்படுத்துகிற மாதமாக தான் இருக்கும் வழக்கம் போல். நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா வேலை வாய்ப்புகளில் சொல்லலாம். உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா சில பேருக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். இன்னும் சில பேருக்கு வண்டி வாகனங்கள் வாங்கிறது, இந்த ஆடம்பர பொருட்கள் வாங்கிறது அப்படின்ற மாதிரியான சில நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரிலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான். திருமணம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, ஏன்னா இந்த ராகு கேது பயிற்சியிலையுமே அதை சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், மறந்துட்டேன். அதாவது உங்களோட ஜாதகமில் காதல் திருமணத்திற்கான கிரக அமைப்புகள் இருந்து நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா உங்களோட காதல் திருமணமாக முடியறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். இந்த திருமணம் அப்படின்னு வரும்போது எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் திருமணமாக இருக்கட்டும், அதே மாதிரி குழந்தை பாக்கியம், இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் அப்படின்னு வரும்போது சின்ன சின்ன தடைகள் அப்படின்றது ஏற்படத்தான் செய்யும். உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா தடைகளுக்கு அப்புறமா சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது அப்படின்ற மாதிரி கொண்டு போகும். பொருளாதாரம் அப்படின்றது கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. ஏன்னா செலவுகள் அப்படின்றது அதிகமாக ஏற்படும் தான். பணம் கையில் வந்தால் தானே செலவு பண்ண முடியும். எல்லா நேரமும் கடன் வாங்கியே செலவு பண்ணிகிட்ருக்க முடியாது இல்லைங்களா? அதனால் ஓரளவுக்கு பண வரவு அப்படின்றது கிடைக்கும். செலவுகள் அப்படின்றதெல்லாம் நீங்கள் தான் பார்த்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஏன்னா எதிர்பார்க்காத செலவுகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படத்தான் செய்யும். கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா உடல் நலம். அதிகமான அலைச்சல்களை ஏற்படுத்தி கொடுத்து உடம்பு ரொம்ப டயர்டாகி போயிடும்.
அதனால் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நல்லா ரெஸ்ட் எடுங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. வீட்டில் இருக்கவங்களுக்குமே எடுத்துக்கிட்டிங்கன்னா வயதானவங்க, அப்புறம் அம்மா அப்பா இவங்களுக்குமே கொஞ்சம் உடல் நலத்தில் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படுத்தத்தான் செய்யும். உங்கள் ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க, அவங்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க. குடும்பத்தில் பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படத்தானே செய்யும். அதுலேயும் இந்த கணவன் மனைவி உறவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போயிட்டுருக்கோம். அதனால் கொஞ்ச காலத்துக்கு இந்த ராகுகேதுன்றதெல்லாம் பயிற்சி ஆகிற வரையும் அந்த கணவன் மனைவி உறவுகளெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து வாழ்ந்துக்கோங்க. அதான் பெட்டராக இருக்கும். ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க, வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படத்தான் செய்யும். நீங்கள் தான் எல்லார்கிட்டையும் கவனமாக இருந்துக்கணும். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்னு இருந்துக்கோங்க. தேவையில்லாமல் மற்றவங்க விஷயத்துல எல்லாம் தலையிட வேண்டாம். அது உங்களுக்கு பிரச்சனைகளை தான் கொண்டு வரும். மாணவ மாணவிகள் படிப்பில் கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க. சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களும் அதே மாதிரி தான். இந்த தொழில் சம்மந்தமாக புதுசாக ஏதாவது முடிவுகள் எடுக்கிறது அப்படின்றதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதம் அப்படின்றத கொஞ்சம் அந்த புதிய முயற்சிகள் அப்படின்னு வரும்போது தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். ஜாதகம் நல்லா தான் இருக்குது, தசாபுத்திகளும் நல்லா தான் இருந்தது அப்படின்னா அவங்கக்கிட்டையும் கலந்து பேசிவிட்டு அதுக்கப்புறமா எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்களாக எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். அது குடும்பத்தில் எடுக்கிற முடிவாக இருக்கட்டும், தொழில் சார்ந்து எடுக்கிற முடிவாக இருக்கட்டும். குடும்பத்தில் ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா குடும்பத்தில் இருக்கவங்கள்ட்ட கலந்து பேசிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எந்த விஷயத்துலையும் அவசரப்பட்டுற வேண்டாம். அவசரப்படுறீங்க அப்படின்னா அது தேவையில்லாத பிரச்சனைகளையும் கஷ்ட நஷ்டத்தையும் தான் கொண்டு போகும். ஸோ இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்றது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதம் தான். செலவுகளை குறைச்சிக்கணும், உடல் நலத்தை பார்த்துக்கணும், நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்துக்கணும். அந்த மாதிரி இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றத தவிர்த்துக்கலாம். சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்பட்டாலும் கொஞ்சம் சுமாரான ஒரு மாதமாக ரொம்ப ஈஸியாக கொண்டு போய்க்கலாம். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கன்னியில் பிறந்திருக்கவங்க ஏப்ரல் மாதம் அப்படின்றது கொஞ்சம் பார்த்து எல்லாரும் எல்லா விஷயங்கள்லையும் கவனமாக இருந்துக்கோங்க.